மக்களை உஷாராக இருக்க வேண்டும் நாம். ஏனென்றால் நமது எண்ணம் நல்லதாக மட்டும்தான் இருக்க வேண்டும். நமது தலைக்கு நேராக மிகப்பெரிய கத்தி தொங்குவதென்றால் நாம் என்ன செய்வோம்? விலகி நிற்போம். அதுபோல் நம்மை சுற்றி வரும் கெட்டது அனைத்தையும் விட்டு விலகி நிற்போம். நல்லதை மட்டுமே நினைப்போம். நல்லது மட்டுமே நடக்கும் என எதிர்பார்ப்போம். கண்டிப்பாக நாம் ஒரு நாள் நாம் நினைத்தபடி மிகவும் மிகவும் மிக மிகவும் இந்த பிரபஞ்சத்தில் நாம் ஒரு முக்கிய அங்கத்தினராக வருவோம். அதற்கு முக்கியமாக இல்லை என்று இல்லாமல் இருந்தால் போதும். அதாவது பணம், அதாவது ஒரு முதலீடு, அடுத்தது நிம்மதி. வாழ்க்கையில் நிம்மதி மட்டும்தான் தேவை. நாம் ஆரம்பிப்போம் முருகா என, நடப்போம் ஓம் நமச்சிவாய என, முடிப்போம் இறைவா என. இறைவா என்றால் அனைத்து இறைவர்கள், அனைத்து கடவுளும் அது அடங்கும். மக்களை உஷாராக இருப்பது எதற்காக என்றால், தீயவர்கள் நம்மை நோக்கி வரும் பொழுது நாம் கத்தி மேல் தொங்குவது, மேலே கத்தி தொங்கினால் நகருவோமே, அதுபோல் நகர்ந்து நிற்க வேண்டும். தீயவர்களை கெட்டு விலகி நிற்க வேண்டும். நம் கூடவே இருந்து கொண்டு நம்மை எவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்துவாங்க அவங்க. ஏன்னா நம்ம பேரை கெடுக்கும், நமக்கு வரும் வாய்ப்பை கெடுக்க வேண்டும். அதுதான் அவங்க எண்ணம். நம்மை நோக்கி ஒரு பாறாங்கல் வருகிறது என்றால் நாம் விலகி நின்றால் அது போகாது, நம்மளை அடித்து கொண்டு தான் போகும். ஓட வேண்டும், அந்த இடத்தை விட்டு ஓட வேண்டும். அதுபோல்தான் நம்மை சுற்றி வரும் துன்பங்கள் அனைத்தும் விரைந்து ஓடுவது போல் நம்மை விட்டு விலகி ஓட வேண்டும் என்றால் நாம் அதை விட்டு ஓட வேண்டும். அதை நினைத்து வரும் வந்த துன்பத்தை நினைப்பதும் தவறு, வருகின்ற துன்பத்தை நினைப்பதும் தவறு. எல்லாவற்றையும் மறந்து இனி என்ன செய்ய போகிறோம், நமது வாழ்க்கை நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் எதை நோக்கி போக வேண்டும் என்பதை மட்டும் கருத்தில் கொண்டு அதை நோக்கி ஓடுங்கள், ஓடிக்கொண்டே இருங்கள். நாம் அண்ணாந்து பார்ப்போம். நமது நேராக அதிர்ஷ்ட தேவதை நிற்கிறார் என்றால் அப்படியே நிற்போம். கூரையை பிரித்து கொட்டுகிறதா பணம் என்று எதிர்பார்க்காதீர்கள். எந்த வழியில் போனால் நமக்கு நன்மை கிட்டும் என்று தேடுங்கள். உஷாராக இருங்கள் மக்களே. நினைத்தது நடக்கவில்லை என்றால் சோகம் மனதில் வருடக்கூடாது. காற்றில் தவழ்கிறேன், காணல் நீராய் ஓடுகிறேன், நிழலில் ஒதுங்குகிறேன், நீண்ட நேரம் நிற்பதில்லை. ஏன்? நிழல் நமக்கு தேவை வெயில் இருக்கும் வரைந்தான். அதற்கு மேல் நாம் அதையும் மதிப்பதே இல்லை. அதுபோலதான் நாமும் நமக்கு தேவைப்படும் போதுதான் ஒருவரை தேடுகிறோம். தேவைப்படாத போது அவர்களை நினைப்பது கூட இல்லை. இன்றும் நம்மை வாழ வைத்தவர்களை நாம் நினைக்க வேண்டும். அதுபோல்தான் எல்லோர் வாழ்க்கையிலையும் நல்லவர்கள் ஒருவர்கள் வந்திருப்பார்கள், தீயவர்கள் அதைவிட அதிகமாக வந்திருப்பார்கள். நல்லவர்களை மறக்கக்கூடாது, தீயவர்களை அந்த கணமே மறந்துவிட வேண்டும். மக்கள் மனதில் நிம்மதி எங்கே இருக்கிறது என்றால் நல்லது நினைக்கும் போது மட்டும்தான் நிம்மதி இருக்கும். அதனால்தான் நிம்மதியை தேடுங்கள். நம்மை தேடி அனைத்தும் வரும். ஓஹோ என்று வாழாமல் போனாலும் ஓரளவுக்கு இருக்கிறோம் என்று இருந்தால் போதும். அப்போது நிம்மதி தானாக வரும். முடிந்தால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை ஆன் செய்யுங்கள், லைக் கொடுங்கள், மற்றவர்களிடம் ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் இந்த உரையாடலை கேட்டுவிட்டு கொஞ்சமாவது சந்தோஷம் என்ற வானை
தொட்டு விட்டு வரட்டும்.